வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. குருபெயர்ச்சி வரப்போகுது. அந்த குருபெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் வரக்கூடிய சித்திரை மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியான மேசத்தில் தான் இவ்வளோ நாள் இருந்தார். இப்போ பயிற்சி ஆகி மேசத்தை விட்டு விலகி ரிஷபராசிக்கு போக போகிறார். அப்போ ரிஷபராசியில் இருக்கிறனால மாறுறனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். 9வது ராசியில் குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான், அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா 9வது இடம்ங்கிறது குருவுக்கு யோகமான இடம். அப்போ கடந்த ஒரு வருட காலமாக குரு பகவான் 9வது ராசியில் தான் இருந்தார். அப்போது சிலருக்கு நிறைய நன்மைகள் கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் குறைவான நன்மைகள் கிடச்சிருக்கும். ஆனால் குரு பகவான் நன்மையை கொடுக்குற கிரகங்கிறனால நன்மையை கொடுப்பார். அப்போது அவர் 9வது ராசியில் இருந்தால் பொருளாதார கஷ்டங்களை தீர்த்து வைப்பார். பூர்வீக சொத்துக்களை நமக்கு கிடைக்க வைப்பார். வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவார். வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்களுக்கு மிகவும் யோகங்களை ஏற்படுத்தி தருவார். விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி தருவார். குழந்தைகள்னால நன்மைகளை கொடுப்பார். முதல்ல எல்லாமே எடுத்தோடனே எந்த காரியமே நடக்காது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தினுடைய முடிவில் நாம தான் ஜெயிப்போம். அப்படி தான் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்துச்சு. அதே போல் சனி பகவான் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை. இப்போ ராகு 8ல் இருக்குது, சனி 7ல் இருக்குது, கண்டச்சனியாக இருக்குது, ராகு அஷ்டமத்தில் இருக்குது. இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு நன்மை செய்கிற மாதிரி தெரியலை இவ்வளவு நாள். அப்போ இந்த கிரகங்கள் நன்மை செய்யலைனாலே குரு செஞ்ச நன்மைகள் கூட ஒரு பெரிய நன்மையாக நமக்கு தெரியாது. ஏன்னா எப்பயுமே கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்க போது எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா அது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரப்போகிறது இல்லை இல்லையா? அப்படி தான் குருவும். அப்போ கிரகங்களும் சாதகமாக இல்லாததுனால குருனால் கிடைச்ச நன்மைகளை நம்மளால் அனுபவிக்க முடியாமல் கூட ஒரு சிலர்னால போயிருக்கும். சரிங்களா? அதனால் ஒன்றும் வருத்தப்படணுங்கிறதுக்கு இல்லை. கிரகங்கள் மாற மாற நம்மளுடைய வாழ்க்கை நிலைகளும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது ராசிக்கு தான் போகிறார். அப்போ 10வது ராசிக்கு போனால் என்ன நடக்கும்னா குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவோம். அந்த கேந்திராதிபத்திய தோஷம் உருவாயிடும். அப்போ என்ன நடக்கும்னா அவர் 5ஆம் அதிபதியும் அவர் தான், 8ஆம் அதிபதியும் அவர் தான். முதல்ல 5ஆம் அதிபதி உங்களுக்கு 10வது ராசிக்கு வந்தால் பிள்ளைகளுக்கு நல்ல பேரு புகழ் கிடைக்கும்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும். அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் கூட. அப்போ 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்றா வந்தால் எல்லா காரியமும் நடக்கும், பட் லேட்டாக நடக்கும். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். 8ஆம் அதிபதி 10ல் இருந்தால் நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கும். சிலருக்கெல்லாம் வேலை பார்க்கணுன்னே தோணாது. ஒரு சிலருக்கு வேலையை விட்டு வெளியே வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். வேலை போயிடும். ஒன்று நம்மளாக ரிசைன் பண்ணி வெளியே வந்துடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துலேருந்தே நம்மளை வேலையை விட்டு நீக்கிற மாதிரியான வேலையெல்லாம் கூட நடக்கும். அதை யார் பண்ணுவார்னா குரு தான் பண்ணுவார். அப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சமாளித்து போயிடலாம். அப்படி இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல தொந்தரவு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக பாருங்கள். சரிங்களா? அதே போல் ஏற்கனவே நம்ம தொழில் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸையும் கரெக்டாக பண்ண விடாது. பிஸ்னஸ்லேயும் ஏதாவது போட்டி பொறாமைகள் நிறையா வந்துடும். பிஸ்னஸ் ரொம்ப ஓடாது, ரொம்ப நல்லா ஓடுன்னு சொல்ல முடியாது. ஸோ வாடிக்கையாளர்கள் குறைவாங்க, வியாபாரம் கொஞ்சம் குறையும். அதனால் என்னடா வியாபாரம் குறையுதே, லாபம் குறையுதே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். ஒரு வருட காலத்துக்கு தொழில் மிதமாக தான் இருக்கும். அதனால் உள்ள அளவுக்கு ஓடுற அளவுக்கு ஓடட்டுன்ட்டு அமைதியாக இருங்க. ஒரு வருஷம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக தொழில் பிக்கப் ஆகும், பழைய நிலைமைக்கு வரும், நல்லா ஓடும், நல்லா சம்பாதிக்கலாம். செல்வ சுகங்களை எல்லாத்தையுமே அந்த குரு உங்களுக்கு கொடுப்பார்.
அதனால் தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டிங்கன்னா ஓட்டிடலாம். ஒன்றும் பெரிய பாதகம் வந்து வராது. என்ன ரொம்ப வேகம் இருக்காது தொழிலில், அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்லோவாயிரும். அதனால் ஸ்லோவானாலும் பரவாயில்லன்ட்டு உள்ளதை வச்சு நல்லது பண்ண பாருங்கள். கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள் வந்து வராது. அதே மாதிரி குரு 10ல் இருந்தால் ஒரு சிலருக்கு கோயில் கட்டணுங்கிற விதி வரும். கோயில் கட்டணுன்னா நீங்களே முழு பணமும் போட்டு கோயில் கட்ட முடியாது. நீங்கள் வசூல் பண்ணி நன்கொடைகள் வாங்கி கோயில் கட்டலாம், சிலைகள் கட்டலாம், சிலைகள் வந்து நிறுவலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகங்கள் செய்யலாம், சிறு சிறு மராமத்து பணிகள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கோயில் திருப்பணிகள் சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் ஈடுபடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்கும், சிலருக்கு வந்து பேங்கில் வேலை கிடைக்கும், சிலருக்கு வந்து கோர்ட்டில் வேலை கிடைக்கும், சிலருக்கு வந்து நகைத்துறை இருக்குல்ல அந்த இடங்களில் வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வந்து அந்த இப்போ சித்தர்கள் மடங்கள் அப்படியெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித யாத்திரை செய்கிறோம்ல அந்த பலன்களை வந்து குரு தான் வந்து உங்களுக்கு கொடுப்பார். அப்போ அதெல்லாம் நல்லது செய்வார். ஆனால் 10ல் குரு இருந்தால் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா குரு வந்து பொருளாதாரத்துக்குடைய கிரகம். அதனால் பணபலம் அவ்வளவா இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் வந்து கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் பணத்தட்டுப்பாடு இருக்கேன்னு நினைக்க வேணாம், கொஞ்ச நாளைக்கு சமாளிச்சுக்கோங்க. அதனால் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் நிறைய கடன் வாங்குறத வந்து குறைச்சிக்கோங்க. கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா நிறைய கடன் அதிகரிச்சிடும். அப்புறம் வந்து கடனை வந்து நம்மளால் கட்ட முடியாது. அப்போ கடன் தொந்தரவுகள் வந்து இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துடும். அதனால் பொருளாதார சிரமம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினீங்கன்னா ஓட்டிடலாம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வி நிலை வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். கல்வியில் மிகப்பெரிய லெவலில் நம்ம நினச்ச மாதிரி படிக்க முடியாது. அப்படி படித்தாலும் மிக அதிகமாக மதிப்பெண்கள் வந்து பெற முடியாது. அதனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் மதிப்பெண்கள் எல்லாம் அதிகமாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பேங்க்னால் பிரச்சனைகள் வரும். பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லோன் ஏதாவது வாங்கியிருந்தால் கட்ட முடியாது. அப்போ லோனை கட்ட சொல்லி வந்து பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள்லாம் கூட வரதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே நேரத்தில் குரு பகவான் வந்து கடனையும் உருவாக்கி விட்டுருவார். அதனால் கடனை உருவாக்கி கடனால் வந்து கஷ்டத்தையும் உருவாக்கி விட்டுருவார். அதனால் கடன் வாங்காதீங்க, சரிங்களா? 4வது இடத்த வந்து குரு பார்ப்பார். அப்போ குரு பார்க்கறதுனால 4வது இடம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய தாயார் நல்லா இருப்பாங்க. தாயாருக்கு மதிப்பு மரியாதை கூடும். அவங்களுடைய உடல்நிலை வந்து சீராகும். அவங்க நினச்ச காரியத்தில் வந்து வெற்றி பெறுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சிலருக்கு வீடு கட்டுற யோகம், சிலருக்கு வாகனங்கள் வாங்குகிற யோகம், சிலருக்கு சொத்துக்கள் வாங்குகிற யோகம், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், சரிங்களா? அப்போ குருவனுடைய பார்வைப்படுற இடங்கள் வந்து எப்பயுமே வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு 4வது ராசிக்கு பார்வைப்படுறதுனால ரொம்ப வந்து அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல் உங்களுடைய 6வது ராசியையும் பார்க்கும். அப்போ எவ்வளவு கடன் இருந்தாலும் கடன்கள் அடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் ஒன்றும் பெருசாக பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்காது. வேலை தொழில் அந்த இதில் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற விஷயங்களில் வந்து பெருசாக பாதிப்பு வந்து இருக்காது. அதே மாதிரி 10ல் குரு இருக்கிற போது ஒரு சிலருக்கு நகை நட்டுக்களை வந்து அடமானம் வச்சு சாப்பிட்ற மாதிரி வரும். இல்லைன்னா சொத்து பத்துக்களை விற்று சாப்பிட்ற மாதிரியும் வரும். நீங்கள் நகை நட்டுக்களை அடமானம் வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து பாருங்கள். சொத்து சுகங்களை வந்து விற்காமல் காப்பாற்றுறதுக்கான விஷயங்களை வந்து பாருங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும். 10வது ராசியில் குரு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்த பார்ப்பார். அப்போ குடும்பம் நல்லா தான் இருக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல சுபிட்சங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். நாணய நம்பிக்கையை வந்து காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்படும். அதனால் குரு 10வது இடத்துக்கு வர்றது நல்லதில்லை. கேந்திராதிபத்திய தோஷத்தினால சில தொழில் பாதிப்புகள் மட்டும் வரும், அவ்வளோதான். வேறு வகையில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இல்லை. அதனால் நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தசாபுத்திகள் நல்லாயிருக்கும். தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கும் நம்ம பயப்படணுங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா தசாபுத்தியெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சர்வ யோகம் கிடைக்கும், சர்வ லாபமும் கிடைக்கும். எதுலேயுமே பிரச்சனை அப்படின்னு வந்து இருக்காது.
அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சிம்மராசி நண்பர்களே.